ஐயா சுவாமி, இன்னைக்கு மாலையில அரக்கனுக்கு பட்டம் சூட்டும்லாம் நடைபெறுகிறது. சரி. அதனால ஒரு ஓலை எழுதி 56 தேச மன்னர்களுக்கும் அறிக்கையிடணும். ஓலை எழுதி 56 தேசத்து மன்னர்களுக்கும் அறிக்கையிடணும். ஓலைன்னு சொன்னா அந்த காலத்துல ஓலை எழுதி அனுப்புவாங்கப்பா. அந்த காலத்துல இருந்தா 80-150 வருஷத்துக்கு முன்னால அப்படி இருந்திருக்காங்க. அப்படி இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு தகவல் சொல்லணும்னு சொன்னா, ஊருக்கு போகணும்னு சொன்னா, சொன்னாலும் சரி, எதுவும் தகவல் சொல்லணும்னு சொன்னாலும் சரி, ஆமா, ஓலையில எழுதி அனுப்புவாங்க. ஓலையில எழுதி. ஆமா, அதுக்கடுத்து புறா காலையில லெட்டர் கட்டி விட்டு அனுப்பியிருக்காங்க. சரி. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு? தந்தி போடுறது. ஒவ்வொரு பக்கமா தந்தி போட்டு பாத்துருக்காங்க. சரி. இந்த வாரம் லெட்டர் அனுப்பி சொன்னா அடுத்த வாரம் ரிப்ளை வந்து ஒரு பைத்தியக்கார காலம். ஆனா இப்போ எப்படி இருக்கு? எப்படி? வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, டெலிகிராம் இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு, சேரி சாட்ல மட்டும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் தான், ஒரே நொடி தான். என்ன பேபி படுத்த சாப்பிட்டியா வச்சியா, அம்மா பக்கத்துல இருக்கா, அப்பா பக்கத்துல இருக்கா, எங்க போன, எங்க வந்து, என்ன கலர் ட்ரெஸ் போடுற, என்ன சாப்பிட்ட, வீட்டுல பொரியலா அடிக்கலாம், அதே ஒரே அனுபவத்தில் என்னதான் பேசுறேன். அப்படி இருக்குதாய் நான் செய்யட்டும். அப்போ ஒரு பைத்தியக்கார காலம் 1 லிட்டர் அனுப்பணும்னு சொன்னா 1 மாசம் ஆயிதான் 10 லிட்டர் வரும். ஓலை எழுதி அனுப்பியிருக்காங்க. டீட்டெயிலா சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிடாமல அப்படிலாம் இருக்கு. ஆமா, யுகம் கலியுகம் அப்படிதானே இருக்கும். கொஞ்ச நாள்ல உலகமே அழிய போதும். யார் சொன்னா? வீடியோ பார்த்தலையா? இல்லப்பா. 100க்கு மேற்பட்ட ஆமைகள் கடல்ல செத்து நடக்கலாம். சரி. ஆமா, ஏதோ ஒரு மீன் மிதக்கிட்டு இருக்க மீன் காலம் மேல வந்துட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது. சரி. ஒரு 500 அடிக்கு கீழே வரக்கூடிய உயிரினமான மீன் இப்போ இந்த தரைக்கு மேல வந்து நடந்துகிட்டு இருக்க பாத்துக்கோ. சரி. இப்போ கூடிய சீக்கிரம் உலகாலே போகலாம். உலகாலே மீட்டு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணிட்டு எல்லாம் தண்ணி ஆடு மாடு பழிவாங்க. அது மட்டும் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி. அப்ப ஒரு ஓலை எழுதி அனுப்பணும். ஆமா, ஓலை எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஓலையில என்ன எழுதணும் தெரியுமா? இன்றைக்கு மாலையில் அரக்கனுக்கு பட்டம் சூட்டும்லாம் நடைபெறுகிறது. சரி. ஓலை கண்ட நேரத்துல 56 தேச மன்னர்களும் அரண்மனைக்கு வரணும். ஆமா, ஓலை கண்ட நேரத்துல ஆமா 56 தேசத்து மன்னர்களும் அரண்மனைக்கு வாங்கப்பா என்று சொல்லி ஓலை எழுதி மந்திரி அனுப்பும் போது 56 தேச மன்னர்களும் அரண்மனைக்கே வந்தார்கள். வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரமானது அது எப்பேற்பட்ட நேரம் தெரியுமா? எப்படிப்பட்ட நேரம் தான்? அது நாளான நாளையிலே பட்டம் சுட்டு விழா நடைபெற வேண்டும் என்று சொல்லி 56 தேச மன்னர்களும் இப்படி அரண்மனையில் வந்து நிக்கிறாங்கப்பா. அப்படி வந்து நின்னாலும் அவனுக்கு பட்டம் சூட்டக்கூடிய நேரம் ஒண்ணு இருக்குல்ல. அது என்ன நாள்? நாளான நாளையில அது நல்ல வெள்ளிக்கிழமையில மாலை பொழுதாச்சு. சரி. அந்தி கருக்கள் ஆதித்தன் மறைந்த நேரம். அப்படி இருக்குன்னா அந்தி கருக்கள் ஆதித்தன் மறைந்த நேரம் சொன்னா மணி எத்தனை? 7:30. அந்த நேரத்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யலாமா? செய்யவே கூடாது. யாருக்கு எந்த வேலையா இருந்தாலும் செய்யவே கூடாது, பண்ணக்கூடாது. மணி 7:30. அதனால 7:35 செய்யலாம், தப்பு கிடையாது. 7:25 செய்யலாம், தப்பு கிடையாது. அந்த 7 அதுல செய்யவே கூடாது. ஆனா அந்த நேரம் பார்க்கத்தான் அரக்கனுக்கு பட்டம் சூட்டும் விழா நடைபெறுகிறது என்று சொல்லி வல்லரக்க ராஜனை வகையுடனே அலங்கரித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வராங்க. சிம்மாசனத்துல அமர வைத்தாச்சு. அப்ப தகப்பன் தலையில் இருக்கும் தங்க கிரீடத்தை தன் மகன் தலையிலே ஏற்றி வைத்தார். ஏப்ப வல்லரக்கா, 56 தேசமும் ஓம் பொறுப்பு, நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வரும் அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லும் போது, ஆனா வல்லரக்கனுக்கு ஒரு அகம் வருதுப்பா. தங்க கிரீடம் தலையில் ஏறியதும் தான் என்ற அகம்பாவம் வந்தது. தங்க கிரீடம் தலையில ஏறியதும் தான் என்ற அகம்பாவம் வந்ததுமா. ஆமா, ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கலாம், தப்பே கிடையாது. பொறாம இருக்கலாமா? போட்டி இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆமா, அவன் இவ்வளவு சாப்பிடலாம், நம்ம இவ்வளவு சாப்பிடலாம் நினைக்கலாம், தப்பே கிடையாது.
திங்கலாம். அவன் இவ்வளவு சாப்பிடலாம் வயிறு வெடிச்சு போகணும்னு நினைச்சா தப்புதான். தப்புதானே? நான் சொல்லியிருக்கேன் யானை வரும் பிள்ளை மணி ஓசை வரும் பிள்ளைன்னு சொல்லி. ஏன்பா? என்ன காரணம் தெரியுமா? யானை அந்த பக்கம் வரும்போது மணி அடிச்சுக்கிட்டே வர பார்த்துக்கோ. அப்பவுமே கூட்டம்லாம் கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். நீங்க அச்சுறு இல்லைன்னா நம்ம தூர வழியில் நம்ம உள்ள நம்ம ஒதுங்கி அதே அந்த ஆமா நான் என்று அகந்த வந்து சொன்னா அதுக்கு கண்டிப்பா நெருங்கிக்கிட்டு இருக்கிறார். கண்டிப்பா வரும். சரி, இந்த அரக்கன் என்னைக்கு சிம்மாசனத்துல காலடி எடுத்து வச்சாலும் எடுத்தாலோ வல்லரக்க அன்னையில இருந்து நாட்டுல மழை இல்ல, வீட்டுல பொருள் இல்ல, வீட்டுல பொருள் இல்ல, நாட்டுல விளைச்சலே இல்ல, கிடையவே கிடையாது. பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம். அதை விடலாய் என்னப்பா? பச்சை பிள்ளை அரைச்சிச்சுன்னா பால் வாங்க காசு இல்லை, பால் வாங்க கூட காசு இல்ல, பரிஞ்சு வச்சு கிடக்கும். ஆமா, வல்லரக்கனுடைய ஆட்சியில எப்பேற்பட்ட பஞ்சம் எல்லாம் வந்தது தெரியுமா? எப்படி எப்படிப்பட்ட பஞ்சங்கள் தாயி? அதனாலே நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே தோன்ற பஞ்சம், நாளை நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே தோன்ற பஞ்சம், விளக்கு நல்ல உருண்ட பஞ்சம், உச்சாரே தோற்ற பஞ்சம், விளக்கு நல்ல உருண்ட பஞ்சம், உச்சாரே தோற்ற பஞ்சம், வழக்கம் நல்ல உருண்ட பஞ்சம், வழக்கம் நல்ல உருண்ட பஞ்சம், மன்னவரே தோற்ற பஞ்சம். ஆமா பஞ்சம் பஞ்சம் அப்படி பஞ்சம் தாய். நாடி நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரே தோற்ற பஞ்சம், நாயகரே தோற்ற பஞ்சம், அரக்கா நல்ல உருண்ட பஞ்சம், அந்த மன்னவரே தோற்ற பஞ்சம், மன்னவரே தோற்ற பஞ்சம், பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம். அரக்க உருண்ட பஞ்சம், மன்னவரே தோற்ற பஞ்சம் சொன்னா அந்த நாடு செழிக்காது. பஞ்சத்துல ஆடையும் வித்தாங்க, மாடையும் வித்தாங்க, அடுக்குமத்த வீடையும் வித்தாச்சு. சண்டாளப்பாவி. ஆமா, சரி, இப்படி எல்லாத்தையும் வித்து வித்து பஞ்சத்துல பரித வச்சு இருக்கிறாங்க. ஆமா பஞ்சத்துல பரித வச்சு இருக்கிறாங்க 56 தேசம் மன்னர்கள். சரி, வல்லரக்கன் ஒரு நாளைய தினத்துல அவனோட கஜானாவை திறந்து பாக்குறான். என்ன கஜானா என்னன்னு தெரியுமா? தெரியாது, கேள்விப்பட்டது கிடையாது. இல்லப்பா. நேர போட்டி வச்சு பாருங்க. சரி, சொட்டாபியும் பாருங்க. சரி, அது இந்திரவர்மா சொல்லுவாரு கஜானாவை தவிர சொட்டாபியும் பாருங்க. அப்படிங்கிறது கஜானா என்னன்னு எனக்கு தெரியும். அப்படியா? அது வரைக்கும் கஜானா என்னன்னு கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆமா, அந்த இந்திரவர்மா சொல்லிதான் எனக்கே கஜானா என்னன்னு. சரி, தங்க பொருள்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய இடமே கஜானா. சரி, அப்ப வல்லரக்கன் கஜானாவை திறந்து பார்க்கிறான். கஜானாவை திறந்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்கு? என்ன? ஒரு பணம் இல்ல, ஒரு காசு இல்ல, ஒரு நகை எதுவுமே இல்ல. அங்க நூலா முடிச்சு ஏ மந்திரி, என் கஜானா காலியா இருக்கு, மன்னா அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? 56 தேச மன்னர்களும் நமக்கு அடிமையா தானே இருக்கிறாங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் வரி போடு. வரி போடுன்னு சொன்னா எப்படி போடுவது? வரி போடுன்னு சொன்னா வரி பணம் கட்டுவான். சரி, ஏன் கஜானா நிறைஞ்சிரும், என் கஜானா வாழவே நிறையும் என்று சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் 56 தேசங்களுக்கும் எப்படி எல்லாம் வரி போடுகிறான் தெரியுமா? எப்படி எப்படி போடுகின்ற பாருமா? ஆட்டு வரி, மாட்டு வரி, ஆழ்வரி, மாட்டு வரி, ஆளாளுக்கு வரி போடுகிறான். ஆட்டுக்கும் வரி போட்டா, மாட்டுக்கு வரி போட்டா. ஆமா, ஆடு போடுறது குட்டிக்கு வரி போடுறோம், மாடு போடுறது கன்றுக்கு வரி போடுகிறோம். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா? ஓரணா வரி கொடுத்தா தான் தண்ணி எடுக்கணும். தண்ணி நீயே வச்சுக்கத்தான். கத்தரிக்காய் விற்றவருக்கு கால் பண வரிகள் போடுகிறான். கால் பண வரி போடுகிறான். முருங்கைக்காய் விற்றவருக்கு முக்கால் பண வரிகள் போடுகிறான். ஒரு கீரை கட்டு 10, ஒரு கீரை கட்டு 10, ஒரு கீரை கட்டு 10, அரைச்சிக்கிறேன் அப்படின்னு கீரை வித்தாலும் அவனுக்கு வரி கொடுக்கணும். என்ன செஞ்சாலும் நின்னா வரி, நடந்தா வரி, ஓடுனா வரி, உட்கார்ந்தா வரி. வியாபாரம் அப்படி வியாபாரம் பார்த்தா அவனுக்கு வரி கொடுத்துட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வரி கொடுக்கணும், நடந்தாலும் வரி கொடுக்கணும், இருந்தாலும் வரி கொடுக்கணும். ஆமா, தப்பி ஓடினாலும் வரி ஏற்கிறாரக்க.
பகுதி பணம் தரணும், எனக்கு பயந்து நடக்கணும். சரி. கிஸ்டி பணம் தர வேண்டும், அரக்கனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி அவனுக்கு அடிமையாக வச்சிருக்கான் 56 தேசம் மண்ணு. 56 தேசத்தை ஒரு பிடி பிடிச்சு வச்சிருக்கான். நாட்டு மக்களால வரி பணம் கட்ட முடியுமா ஐயா? அவங்களே பஞ்சத்துல அடிபட்டு இருக்கிறாங்க. சரி. அவர்களால வரி பணம் எதுவுமே கட்ட முடியாது. மந்திரி சொல்லுகிறான். ஆமா. அவர்களே பஞ்சத்துல வழி வச்சு போயிருக்காங்க. ஆமா. சரி. அப்ப வல்லரக்க ராஜமன்னன் பார்த்தாரு. சொல்லுகின்றான். ஏன் மந்திரி என்ன நான் நாட்டு மக்களுக்கு வரி பணம் போட்டு இவ்வளவு நாள் ஆகுது. சரி. வரி பணம் தந்தார்களா? தரவில்லை மன்னா. போய் வாங்கிட்டு வரியா? மன்னா. என்ன போய் கேட்கலாமா? கேட்கலாம். சரி. என்று சொல்லி மன்னனா ஆகப்பட்ட வல்லரக்க ராஜன் சொன்ன போது மந்திரி 56 தேசம் மண்ணுக்கு இடத்துல வரா. இந்த 56 மன்னரிடத்துல வந்து நிக்கும் போது ஏ மன்னர்களே, வரி பணம் தரணுமா? சரி. அரக்கன் என்னை அனுப்பி வைத்தார். ஆமா. ஏப்பா மந்திரி, என்ன நாங்களே